Hello my dear friends, welcome back to Ranji's classroom. Today class we are talking about agents of pollination. Last class what we seen in pollination. So what is pollination and how it occurs. Okay, so இந்த வீடியோவில் பாலினேஷன் நடக்கிறதுக்கான ஏஜென்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாலினேஷன் வந்து நடக்கிறது டூ டைப்ஸாக நடக்கும். ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலமாகவும் நடக்கும், பயாட்டிக் ஏஜென்சிஸ் மூலமாகவும் நடக்கும். ஓகேவா? ஸோ ஏபயோட்டிக் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா விண்டு, வாட்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஏபயோட்டிக் ஏஜென்சி. திஸ் இஸ் நான் லிவிங், ரைட்? ஸோ பயோட்டிக் மீன்ஸ் பீட்டில், மாத்து, பீஸு, பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ பாலினேஷன் வந்து நிறைய சொல்லலாம். விண்டு, வாட்டர், இன்செக்ட்ஸு. ஸோ இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் தட் பிரிங் அபவுட் பாலினேஷன். ஓகே, இந்த பாலினேஷனில் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸை டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ பயோட்டிக் ஏஜென்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸில் பார்த்தோன்னா விண்டு, வாட்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அனிமோஃபிலி அண்ட் ஹைட்ரோஃபிலி. திஸ் டேர்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஸோ மச் டைம் ஆஸ்கிங் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ அனிமோஃபிலி அப்படிங்கிறது என்னென்னா பாலினேஷன் பை விண்டு. இன் ஹைட்ரோஃபிலி, ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். ஸோ பாலினேஷன் பை வாட்டர். Okay, let's talk about the briefly. So next biotic agents அப்படினு பார்த்தா zoophily. Zoophily means animals. Okay, pollinating through animals and pollination through insect is pollination through insect மூலமா நடந்துச்சு entomophily. So இது ஒன் பை ஒன்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பிரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனிமோஃபிலி. ஸோ நீங்கள் ஜூஃபிலினா தான் அனிமல்ஸ். நம்ம அனிமோஃபிலி அனிமோ அப்படின்னா அனிமல் ரிலேட்டட்னு சொல்லக்கூடாது. ஸோ அனிமோஃபிலி அப்படிங்கிறது பாலினேஷன் பை விண்டு. ஓகே, இந்த விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ்க்கு பேர் அனிமோஃபில்லஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஏன் இந்த அனிமோஃபில்லஸ் ஃப்ளவர்ஸில் இப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டாமன்ஸ் எல்லாம் காற்றடிச்சாவே பறந்து போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கிராஸஸ்ஸு, சுகர் கேனு, பேம்பு, கோகனட், பாம், மெய்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த மோனோகாட். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். மெய்ஸ்லலாம் பார்த்தா அதை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டாமன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும், ஆந்தஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் காற்றடிச்சு ஈஸியாக பறந்து போயிடும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்படி காற்று மூலமாக பாலினேஷன் நடக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா அனிமோஃபிலி. தட் ஃப்ளவர்ஸ் இஸ் கால்ட் அஸ் அனிமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இதில் அனிமோஃபிலஸ் பிளான்ட் ஹேவிங் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இந்த அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ் வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் கேட்கின் லைக் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பைக்னா இங்கே மேலே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்பைக் தனியாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து. ஓகேவா? தட் இஸ் ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எலாங்கேட்டட் ஸோ தட் த ஃப்ளவர்ஸ் ஆர் brought well above the leaves. லீவ்ஸுக்கு வெளியே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீட்டிகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேனெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அதோட கரும்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட டாப்பில் தான் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த பீரியா வந்து கம்ப்ளீட்லி ஆப்சண்ட்டாக இருக்கும், ஆப்சண்ட்டாக ரெடியூஸ்ட் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், கலர்லெஸ், அதே மாதிரி ஸ்மெல் அடிக்காது. ஓகே, நான் சென்டட் ஃப்ளவர்ஸாக இருக்கும். இந்த ஸ்டாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட், நியூமரஸ், ஃபிலமெண்டஸ் வந்து லாங். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆந்தர் ப்ரொடியூஸ் எனார்மஸ் குவான்டிட்டிஸ், நிறைய ஆந்தர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா நிறைய ஆந்தர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தான் அது நம்ம காற்றுல அடிச்சுட்டு போகும்போது ஒரு 10 போலன் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா போலன் கிரன்ஸ் அதில் 2-3 வேஸ்ட் ஆனால் கூட ஒரு ரிமைனிங் 1 or 2 வந்து போய் அந்த கரெக்டான டார்கெட்டை ரீச் பண்ணும். ஓகேவா? இன் சம் பிளான்ட்ஸில் ஆந்தர் வந்து பர்ஸ்ட் வயலண்ட்லி and release the pollen into air. ஸோ சம்டைம்ஸ் வயலண்ட்டாகவே அது பர்ஸ்ட் ஆகி, எக்ஸாம்பிள் யுரிட்டிகா அப்படிங்கிற அந்த பிளான்ட்டில். அப்புறம் ஸ்டிக்மா வந்து கம்பேரிட்டிவ்லி லார்ஜராக இருக்கும். ஸ்டிக்மா வந்து பார்க்குற கம்பேரிட்டிவ்லி லார்ஜராக இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் இதில் பார்த்தா சிங்கிள் ஓவியூல் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தோம். இந்த மாதிரி கேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் பிஃபோர் த நியூ லீவ்ஸ் அப்பியர்ஸ். ஸோ த pollen கேன் பி கேரிட் வித்தவுட் தி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ அப்போ லீவ்ஸோட எந்த தடை வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளவர்ஸ் எப்படி போகும்னா இந்த விண்டு மூலமாக தான் போகும். ஸோ தீஸ் ஆர் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் என்னது விண்ட் பாலினேஷன். தட் இஸ் கால்ட் அஸ் அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லி ஓகேவா?
இதே மெய்ஸில் எப்படி நடக்குது நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அனிமோஃபிலிஸ் ஃப்ளவர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம மெய்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த மெய்ஸில் வந்து எப்படி வந்து பாலினேஷன் நடக்குது, ஸோ இதுவும் வந்து விண்டு மூலமாக தான் நடக்குது. இந்த மெய்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். பிளான்ட் மோனோசியஸ் அண்ட் யூனிசெக்ஷுவல். அதேமாதிரி இந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அது வந்து டெசல்னு சொல்கிறோம். இது வந்து டாப் ஆஃப் த பிளான்ட்டில் மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து சைடில் நம்ம சாப்பிட்றோம்லையே காணா, ஸோ தட் இஸ் கால்டு ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் கோம்ப் அப்படிங்கிறோம். ஸோ இந்த டெசல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஜியாமிஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. இந்த டெசல் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போய் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணாவே அந்த அதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காற்றடிச்சா அவ்வளோ மேல் இன்ஃப்ளாரன்ஸ் வந்து கீழே உதிர்ந்து கிடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது காற்றடிக்கும் போது என்னாகும், இங்கே இருக்கிற மேல் ஃப்ளவர் வந்து டேரெக்டாக இங்கே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அடுத்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சில்க் ரீஜியன், அதாவது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு நைஸாக இருக்கும் தொட்டு பார்த்துருந்தீங்கன்னா. ஏன்னா நம்ம கார்ன் சாப்பிடும்போது மேலே இருக்குள்ளே அது வந்து சில்க்கு ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல்னு சொல்கிறோம். அது லாங்காக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது யங் ஸ்டேஜில் தொட்டால் சில்கி நேச்சராக இருக்கும், நைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் போய் அது ரீச் ஆகும். இந்த டெசல் வந்து இங்கே ரீச் ஆகும்போது அப்படி தான் வந்து என்ன நடக்குதுன்னா பாலினேஷன் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட டெசல் வந்து ரொம்ப இது வெயிட்டெல்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறங்காட்டில் ஈஸியாக வந்து காற்றுல பறந்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டிக்மா வந்து 23 சென்டிமீட்டர் லாங் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் எனது விண்ட் பாலினேஷன் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹைட்ரோஃபிலி. ஹைட்ரோனாவே ரிலேட்டட் டு வாட்டர், கரெக்டாக? ஸோ பாலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரோஃபிலி. ஸோ தட் ஃப்ளவர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோஃபிலிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாலிஸ் நெரி அண்ட் ஹைட்ரில்லா வந்து சொல்லலாம். ஓகேவா? திஸ் 2 ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே, இதில் வந்து இதெல்லாமே மோஸ்ட்லி அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் நடக்குது. மோஸ்ட்லி எல்லாமே அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அண்ட் இன் வாட்டர் பிளான்ட்ஸ் லைக் ஐகோர்னியாவில் வந்து எப்படி வந்து பாலினேஷன் நடக்குது. ஐகோர்னியில் 2 டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் நடக்குது. என்னென்னா ஹைட்ரோஃபிலி அண்ட் எபிஹைட்ரோஃபிலி. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபிலியை பிரிக்கிறாங்க. அது என்னென்னா எபிஹைட்ரோஃபிலி அண்ட் ஹைப்போஹைட்ரோஃபிலி. எப்பினாவே மேலே அப்பர் ரீஜியன், தட் இஸ் கால்ட் அஸ் எப்பின்னு சொல்கிறோம். ஹைப்போனா பிலோ த ரீஜியன், தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போ. ஓகே, இங்கே பாருங்கள், இன் மோஸ்ட் ஆஃப் த ஹைப்போஃபிலஸ் ஃப்ளார்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த போலன் கிரெயின்ஸ் ப்ராசஸிங் மியூசிலேஜஸ் கவரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஹைப்போஃபிலியில். ஏன் அப்படின்னா ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஏன் அப்படின்னா இந்த தண்ணி பட்டால் அழுகி போகும் இல்லையா, அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மியூசிலேஜஸ் கவரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா எபிஹைட்ரோஃபிலி. ஸோ பாலினேஷன் அக்கர்ஸ் அட் த வாட்டர் லெவலில் பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது டாப் ஆஃப் த வாட்டர் லெவலில் பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எபிஹைட்ரோஃபிலி. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாலிஸ்னீரியா அண்ட் எடோனா. திஸ் இஸ் எபிஹைட்ரோஃபிலி. ஸோ உங்களுக்கு இருக்கிறது வாலிஸ்னேரியா ஸ்பைராலிஸோட அது வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து பாலினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளார்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டிசிடுவஸ் சப்மர்ஜ்ட் அண்ட் ரூட்டட் ஹைட்ரோஃபைட். ஓகேவா? இது வந்து சப்மர்ஜ்னா தண்ணியில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு பேர் தான் சப்மர்ஜ்னு சொல்கிறோம். அண்ட் ரூட்டட் ஹைட்ரோஃபைட். ஸோ தண்ணியில் மூழ்கி இருக்கும், அதே சமயத்தில் ரூட்டும் இருக்கும். ஓகேவா? இந்த பிளான்ட் பியர் சாலிட்டரி ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சாலிட்டரினா தனியாக இருக்கும். எங்கே இருக்குன்னா வந்து வாட்டர் லெவலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் தி வாலிஸ்னீரியா. ஓகே, ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும். இது வந்து டையூசியஸ் பிளான்ட்னு சொல்கிறோம். ஸோ மொனோசியஸ்னால் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் பொசஸிங் த சேம் பிளான்ட், தட் இஸ் கால்ட் அஸ் மொனோசியஸ். ஸோ டையூசியஸ்னால் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் செக்ஸ் ஆர்கன்ஸ். அப்போது இதில் பாருங்கள், மேல் ஃப்ளார்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மேல் ஃப்ளார்ஸஸ் வந்து கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது வாட்டர் லெவலில் கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கா. இது வந்து ரூட்டட் சப்மர்ஜ்டு. இங்கே வேறு ரூட் இருக்குது, சப்மர்ஜ்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வாலிஸ்னீரியா இஸ் த ரூட்டட் சப்மர்ஜ்டு பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் இந்த மேல் ஃப்ளவர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்ஸ்ட் ஆகிட்டு அந்த பர்ஸ்ட் ஆகும்போது அப்படியே என்ன ஆகுதுன்னா வெடித்து மேலே போய் மிதக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ளவர்ஸ் வந்து. இதே இந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குன்னா கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்காது, டாப் லெவலில் தான் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இது ஒரு கோம் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போ இந்த வாட்டரில் இது வந்து மிதந்து வரும்போது இந்த மேல் ஃப்ளவர்ஸ் வந்து வாட்டரில் மிதந்துட்டு இருக்கும்போது இந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் பக்கத்தில் வரும்போது அதை என்ன பண்ணிக்குன்னா கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் என்ன நடக்குதுன்னா இந்த வாட்டர் பாலினேஷன், அதாவது ஹைட்ரோஃபிலி
அது வாலிஷன் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹைட்ரோஃபிலி. ஸோ ஹைப்போனா பிலோ த இன்சைட் த வாட்டர். ஸோ பாலினேஷன் அக்கர் இன்சைட் த வாட்டர், தட் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரோஃபிலி. எக்ஸாம்பிள் வந்து டோஸ்டிடா மெரினா அண்ட் சிரோட்டோஃபிலம். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து இப்படி நடக்குதுன்னா ஹைட்ரோஃபிலி வந்து நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜூஃபிலினா பாலினேஷன் பை தி ஏஜென்சிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஜூஃபிலிங்கிறோம். அண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு பேர் ஜூஃபில்லஸ். ஸோ என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேர்ட்ஸாக இருக்கலாம், பேட்டு, ஸ்னெயில்ஸ், இன்செக்ட். ஸோ இந்த மாதிரி so many examples are there. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாலினேஷன் நடக்கிறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்னித்தோஃபிலி. ஸோ ஆர்னித்தோஃபிலி அப்படிங்கிறது என்ன, பாலினேஷன் பை பேர்ட்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்னித்தோஃபிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பாலினேஷன் பை பேர்ட்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்னித்தோஃபிலி. இந்த ஆர்னித்தோஃபிலியில் வந்து சம் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட் இருக்குது. ஸோ பாலினேஷன் அது எப்படின்னா பேர்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஸ்டெர்லிஷியா தெரியும், பிக்னோனியா. ஸோ திஸ் ஆர் த காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளார்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளார்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹம்மிங் பேர்ட் அண்ட் சன் பேர்ட்ஸ் அண்ட் ஹனி ஈட்டர்ஸ் ஆர் சம் ஆஃப் த பேர்ட்ஸ் விச் ரெகுலேட்டரி விசிட் த ஃப்ளார்ஸ். ஏன்னா அங்கே வந்து ஹனி இருக்கும், இல்லைன்னா நெக்டர்ஸ் இருக்கும், அதை வந்து சக் பண்ணுறதுக்காக வரும். ஸோ இந்த ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து இந்த பேர்ட்ஸு வந்து அட்ராக்ட் பண்ணும், ஓகேவா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து லார்ஜ் சைஸில் இருந்தால் தான், கண்டிப்பாக அது லார்ஜ் சைஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேர்ட்ஸ் அதை நோக்கி வரும். கரெக்டாக? ஸோ இல்லைன்னா அது வந்து என்ன ஆகாது, அதை நோக்கி அது வர ஆரம்பிக்காது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து டியூப்லாராக இருக்கணும், இல்லைனா கப் ஷேப்டு, இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளவர்ஸ் பிரைட் கலரில் இருக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பேர்ட்ஸ் அட்ராக்ட் ஆகும். ரெட்டோ, பிங்கோ, ஆரஞ்சோ, வாட் எவர் இட் இஸ், பட் பிரைட் கலரில் நேச்சராக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து மனம் இல்லை, இந்த ஃப்ளவர்ஸ் வந்து சென்ட்லெஸ், மனம் இருக்காது அவ்வளோவா. பட் வந்து நெக்டர்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாதான் பேர்ட்ஸ் வந்து அடிக்கடி ரெகுலராக விசிட் பண்ண ஆரம்பிக்கும். அங்கே போனால் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம போகிறோம், இல்லைன்னா நம்ம எதுக்கு போகிறோம், ஸோ போக மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த ஃப்ளவர்ஸ் பார்ட் வந்து டஃப் லெதரி அண்ட் வித்ஸ்டாண்ட் த பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் த விசிட்டர்ஸ். அதாவது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா லெதரி கண்டிஷனாக இருக்கணும். இந்த பேர்ட்ஸ் வந்து வந்துட்டு போனாலும் அது வந்து பிஞ்சு போகாத மாதிரி லெதரி கண்டிஷனாக டஃப்பாக இருந்தால் தான் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியும். அதாவது வித்ஸ்டாண்டாக நிலச்சிருக்க முடியும். அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறமும் அது அதோட கலர்ஸு, அதோட நேச்சரை அதை ரிட்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா சிரிப்டிரோஃபிலி. ஓகே, அப்படின்னா பாலினேஷன் கேரிட் அவுட் பை பேட். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் சிரிப்டிரோஃபிலின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் த காமன் சிரிப்டிரோஃபில்லஸ் பிளான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடனோசோனியா டிஜிட்டேட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேலக்கோஃபிலி. ஸோ மேலக்கோஃபிலினா பாலினேஷன் பை ஸ்னெயில்ஸு, தட் இஸ் கால்ட் அஸ் மேலக்கோஃபிலின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா அரிகேசி ஃபேமிலியில் வந்து ஸ்னெயில்ஸ் மூலமாக தான் நடக்குது. அதே மாதிரி வாட்டர் ஸ்னெயில்ஸ் க்ரௌலிங் அமாங் லெம்மா பாலினேட்டிங் தெம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எண்டமோஃபிலி. ஸோ எண்டமோஃபிலி அப்படிங்கிறது பாலினேஷன் பை இன்செக்ட். ஸோ எண்டமாலஜி அப்படின்னா இன்செக்டை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் எண்டமாலஜிங்கிறோம். ஸோ பாலினேஷன் பை இன்செக்ட்டுக்கு பேர் எண்டமோஃபிலி. அதே மாதிரி பாலினேஷன் பை ஆண்ட், அது வந்து மிர்மிகோஃபிலி. ஸோ நீங்கள் நிறையா பிளான்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீலாம் பார்த்தா அந்த லீவ்ஸ் பார்த்தா கூடு கட்டி ஆண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஆண்ட் மூலமாக பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம், அந்த மேங்கோலாம் மோஸ்ட்லி ஆண்ட் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆண்ட் வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு போகும்போது அது வந்து போலனவோ இல்லை போலன் வந்து அது கேரி பண்ணிட்டு போகும். ஓகே, அப்படி பாலினேஷன் பை ஆண்ட் இஸ் கால்ட் அஸ் மிர்மிகோஃபிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இந்த எண்டமோஃபில்லஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஜென்ரலி ஸ்மாலாக இருக்கும். லார்ஜ் ஆர் இஃப் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா அக்ரிகேட்டட் அ டென்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ அக்ரிகேட்டட்னா எப்படி சொல்கிறது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொத்தாக இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரேசி ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அக்ரிகேட்டாக ஒன்றோட சேர்ந்து கொத்து மாதிரி இருக்கும். ஓகே, that is called as aggregated and dense scent inflorescence வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் அஸ்ட்ரேசி ஃப்ளவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட் கலரில் இருக்கும். அதே மாதிரி நல்லா பிரைட் கலர், மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பயோட்டிக் ஏஜென்சிஸ் மூலமாக நடக்கணும்னா மோஸ்ட்லி பிரைட் கலராக தான் இருக்கணும்.
ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், பொகின்வில்லாங்கிறது காகிதப்பூ. ஓகேவா, அதில் நல்ல கலரு கரெக்டாக. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஆர் சென்டர்டு, நிறைய மனம் அடிக்கணும். இந்த இன்செக்ட்ஸ் எண்டமோஃபிலஸ் நடக்கிறதுக்கு நல்லா மனம் அடித்தாதான் அதை நோக்கி அது வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த பாலினேஷன் in which there is no secretion of nectar. The pollen is either consumed as food or used in building up its hive by the honey bees. So honey bees நம்ம தேன் பூச்சியெல்லாம் வந்து என்னது நெக்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, விசிட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு தேன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை ஃபைல்ஸ் அண்ட் பீட்டில்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளோரல் ஓடர் டு அட்ராக்ட் பாலினேட்டர். அதாவது மனம் அடைச்சாதான் அந்த பாலினேட்டர் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். சம் ஃப்ளவர்ஸ் வந்து ஜூஸி நேச்சராக இருக்கும். ஸோ ஜூஸி நேச்சராக இருந்துச்சுன்னா அங்கே போனால் நம்மளுக்கே வந்து தேனோ இல்லை ஒரு ஸ்வீட்னஸ் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு ஜூஸி நேச்சராக இருக்கணும். ஸோ எப்படி இந்த பாலினேஷன் பை சால்வியா பிளான்ட்டில் எந்த மாதிரி பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா லிவர் மெக்கானிசம் மூலமாக நடக்குது. ஓகேவா, இதில் அடாப்டட் பீ. ஓகே, இந்த ஃப்ளவர் இன் சால்வியாவில் அதாவது பீ மூலமாக தான் பாலினேஷன் வந்து நடக்குது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் 2 ஸ்டாமென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பைலேபியட், இந்த ஃப்ளவர்ஸ் இஸ் பைலேபியட்னா 2 இதாக பிரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பைலேபியேட்டட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த இதில் தான் நம்ம லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைலேபியட்னா இது 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா, இந்த குரலாம் வந்து 2 செப்பரேட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பைலேபியேட்டட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தோன்னா இந்த ஏந்தர் வந்து டாப் ஆஃப் தி ஃப்ளார்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பீஸோ இன்செக்டோ சம் வந்து என்ன ஆகுது, நெக்டரை சக் பண்ணுறதுக்காக உள்ளே வரும்போது என்ன ஆகுனா, இந்த மேலே இருக்கக்கூடிய போலன் வந்து எதாகும், இதோட பேக் சைடு வந்து டஸ்ட் ஆகிக்குமா, உளுந்துரும். அதே இன்னும் வேறு பிளான்ட்டுக்கு போயிட்டு உள்ளே எடுக்கும்போது என்னாகும், இது வந்து ஸ்டிக்மா ரீஜியனா, அப்போ இங்கே உள்ளதாக வந்து என்ன இருக்கும், அதுக்கு தேவையான நெக்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ உள்ளே என்ட்ராகும்போது என்னாகும், இங்கே மேலே டஸ்ட்டாக இருக்கிற அந்த போலன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டிக்மா. ஸோ போலன் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டிக்மா. ஸோ இப்படி தான் வந்து பாலினேஷன் வந்து எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தா சால்வியால் நடக்குது, வந்து லிவர் மெக்கானிசம். ஓகே, அதே மாதிரி சம் ஆஃப் தி அதர் இன்ட்ரெஸ்டிங் பாலினேஷன் மெக்கானிசம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ராப் மெக்கானிசம் இருக்குது, அரிஸ்டலோச்சியால் நடக்குது. பிட்ஃபால் மெக்கானிசம் வந்து ஆரும். அதே மாதிரி கிளிப்பர் டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம் வந்து அஸ்கல்பிடேசி ஃபேமிலியில் நடக்குது. பிஸ்டன் மெக்கானிசம் வந்து பேப்லனோசி ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பாலினேஷன் வந்து நடக்குது. ஓகே, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. பிகாஸ் அது எப்படி அந்த லேபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, குரலை வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது என்ன கன்வீனியன்ட்டான இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கெட் நேம்டு. ஓகே, இந்த சால்வியால் இந்த மாதிரி தான் நடக்குது. அட் ஃபைனலி ஒரு டயக்ராம்ஸ் இருக்குது பாருங்கள், இதை பார்த்தா கம்ப்ளீட் ஆகிரும். இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும், இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகும். ஸோ பாலினேஷன் இதுதான். இதுலேருந்து மோஸ்ட்லி 1 மார்க்ஸ் கேட்பாங்க, 1 மார்க்ஸ் மாதிரி. பாலினேஷன் பாருங்கள். ஸோ பாலினேஷன் நம்ம 2 டைப்பை பிரிச்சிட்டோம், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். ஸோ அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறது தான் இவ்வளோ டைப்ஸில். ஏன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கும் எந்த ஒரு ஏஜென்சிஸ் தேவைப்படாது இல்லையா. ஸோ கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு மட்டும்தான் ஏபயோட்டிக் ஏஜென்சிஸ் அண்ட் பயோட்டிக் ஏஜென்சிஸ் தேவைப்படுறாங்க. ஏபயோட்டிக் ஏஜென்சிஸ் எதுனா அனிமோஃபிலி அண்ட் ஹைட்ரோஃபிலி, விண்ட் அண்ட் வாட்டர். இன் பயோட்டிக் ஏஜென்சி லைக் எவ்வளோ டைப்ஸில் நடக்குது அப்படின்னு பாருங்கள். கேந்த்ரோஃபிலி. ஸோ கேந்த்ரோஃபிலினா பீட்டில், பாலினேஷன் அக்கர்ஸ் பை பீட்டில், தட் இஸ் கால்ட் அஸ் கேந்த்ரோஃபிலி. அடுத்து பாலினோஃபிலினா பாலினேஷன் பை மாத். அதே மாதிரி மிலிங்டோஃபிலினா பீஸ், சைக்கோஃபிலினா பட்டர்ஃப்ளைஸ், மெலக்கோஃபிலினா ஸ்னெயில்ஸ் நத்தை மூலமாக, ஆர்னித்தோஃபிலினா பேர்ட்ஸு. இந்த மாதிரி பேர்ட்ஸில் அப்படி தான் நடக்குது. இது வந்து ஸ்டெர்லீஷியா. அதே மாதிரி செரப்ட்ரோஃபிலி, அதில் வந்து பேட், பாலினேஷன் பை பேட். அடுத்து மிர்மிகோஃபிலினா பாலினேஷன் பை ant. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஓகேவா, ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? மோஸ்ட்லி இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. இல்லை 2 மார்க்ஸில் வாட் இஸ் மீன் பை மிர்மிகோஃபிலி ஆர் வாட் இஸ் மீன் பை ஆர்னித்தோஃபிலி, இல்லைனா வாட் இஸ் மீன் பை மிலிங்டோஃபிலி. ஸோ இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, 1 மார்க்ஸில் மோஸ்ட்லி இது மாதிரி கேட்டு வைப்பாங்க. ஸோ ஹவ் இட் அக்கர்ஸ் இன் சைக்கோஃபிலி. ஸோ லைக் தட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.